அன்று கண்டுகொண்டேன், பண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தைப்பூசம், முருகப்பெருமான். இறைவனை டெய்லி தினந்தோறும் வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். டெய்லி நம்ம வழிபாடு செய்கிறதுக்கும் விசேஷ நாட்கள், விரத நாட்கள், பண்டிகை நாட்களில் வழிபாடு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லியும் தான் பார்க்குறோம். ஆனால் அதே ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், ஒரு பர்த்டே அன்னைக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அப்போ பார்க்குறப்போ ஒரு ஸ்பெஷல் எக்ஸைட்மெண்ட் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் வணங்குறதும். சரி, இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுற நாள். முருகர்னா தமிழ் கடவுள், அழகுக்கு இன்னொரு பெயர் முருகர் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்புகள் எண்ணில் அடங்காதது. அதிக கடவுள்களினோட துதி பாடல்கள், போற்றி பாடல்கள், இல்லை மந்திரங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்துலேயும் மற்ற மொழிகளிலும் தான் இருக்குது. ஆனால் முருகரை நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே முருகன் மேல் இயற்றப்பட்ட பல்வேறு பாடல்கள் நம்மளுக்கு எளிமையாக புரிகிற வகையான தமிழ் மொழியில் தான் இருக்குது. இதனாலே தான் நம்ம முருகரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் தைப்பூச வரலாறை பார்க்கலாம். சிவபெருமானின் நெற்றிக் தீப ஒளியில் பிறந்தவர் தான் முருகர். அவர் 6 பேராக பிறந்திருந்தாலும் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பெண் பார்வதி தேவியால் ஒருங்கிணைக்கப்பட்டு முருகப்பெருமானாக வந்தார். சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. அவருக்கு அறுபடை வீடுகள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அறுபடை வீடுகளில் ஒரு வீடான பழனி கோவில் இருக்கு இல்லைங்களா? அந்த பழனி மலையில் இருக்கிற முருகன் இந்த அசுரர்கள், அதாவது சிவபெருமானியிடம் வரம் பெற்ற அசுரர்களை வதம் செய்வதற்கு இந்த பழனி முருகர் தான் வதம் செஞ்சார் அப்படின்றது ஒரு கதை ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த வதம் செய்கிறதற்கு, போர் புரிவதற்கு வேல் நம்ம சக்தி இருக்காங்களே பார்வதி தேவி, அவங்க தான் அந்த வேல் முருகருக்கு கொடுத்தாங்க. அதுதான் ஞானவேல். அதாவது பார்வதி முருகனுக்கு ஞானவேல் அளித்த தினம் தைப்பூசம். அந்த வேல் கொண்டு அசுரரை வதம் செய்த சம்பவம் தான் சூரசம்ஹாரம். அது நடந்த இடம் திருச்செந்தூர். அதனால தான் தைப்பூசம் அறுபடை வீடுகளில் எப்பயுமே நம்ம கொண்டாடினாலும் பழனியில் தைப்பூசம் நடக்கிறதுக்கான சிறப்பு கதை இதுதான். இப்போ பழனி தைப்பூசத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது தைப்பூசத்தப்ப முருகப்பெருமானின் பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து பாத யாத்திரையாக வருவாங்க. பழனி அப்படி வரும் பக்தர்கள் சாதாரணமாக வர்றதில்ல, மாலை போட்டுட்டு வருவாங்க. அவங்க என்ன நெறிமுறைகள் கடைப்பிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க மார்கழி மாதமே விரதம் இருந்து துளசி மாலை அணிந்து கந்தன் மேலே விரதம் இருப்பாங்க. அவங்க நாள்தோறும் 2 வேளையும் குளித்து சுத்தபத்தமாக டெய்லி முருகனுக்கு பூஜை பண்ணி கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா இது போன்ற பாடல்களெல்லாம் பாடி அவங்க விரதம் இருந்து வருவாங்க. ஒரு சிலர் வர வழியில் காவடி எடுத்துகிட்டு வர வழக்கமும் உண்டு. காவடியில் பல வகையான காவடிகள் இருக்குது. சர்க்கரை காவடி, அது பக்தர்களால் சர்க்கரை பாத யாத்திரையாக கொண்டு வரும் பக்தர்கள் சர்க்கரை காவடி. தீர்த்த காவடி, கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் பக்தர்களால் கொண்டு வரப்படுவது தீர்த்த காவடி. அடுத்து பறவை காவடி அப்படின்றதுன்னா, இந்த அழகு குத்துறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு இயந்திரம், அதாவது ஏதாவது வாகனத்தில் தொங்கியபடி பறவை மாதிரி பறந்துட்டு வர்றது தான் பறவை காவடி. அடுத்து பால் காவடின்றது என்னென்னா, பால் குடம் பக்தர்களால் காவடியாக சுமந்து வர்றது பால் காவடி. அடுத்து மச்சக்காவடி, மீன், தண்ணீருடன் இருக்கும் மீனை பக்தர்கள் காவடியாக தூக்கிட்டு வருவாங்க, அதுதான் மச்சக்காவடி. அடுத்து மயில் காவடி, மயில் தோகைகளால் அலங்கரிக்கப்பட்டு எடுத்து வரும் காவடி மயில் காவடி. இப்படி காவடி எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல்
சிலர் வந்து காணிக்கைகள் செலுத்துறது, அதாவது முடி காணிக்கை இல்லை வேல் காணிக்கை அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. பொதுவாக அன்னைக்கு எல்லா முருகர் கோயில்கள், சிவன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு வழிபாடு நடக்கும். அவருக்கு வந்து அன்னைக்கு சிறப்பு அலங்காரங்கள், பூஜைகளும் நடக்கும். இந்த வழிபாடு தமிழ் கடவுளாக இருந்தாலும் முருகர் வழிபாடு வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் நடக்குது. நிறைய வெளிநாட்டு பக்தர்கள் நம்ம தமிழ் பக்தர்கள் மாதிரியே அவங்களும் அழகு குத்துறது, காவடி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணுவாங்க. மலேசியாவில் இருக்கிற புகழ்பெற்ற முருகர் திருக்கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற முருகர் கோயில். சிங்கப்பூர் மக்களும் மலேசியா மக்கள் மாதிரி தான் முருகன் மேலே மிகுந்த ஈடுபாடோட பக்தியோடு இருக்கிறாங்க. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் பாதிக்கு பாதி தமிழ் மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற தமிழ் கடவுள்களை வணங்குறாங்க. நம்ம ஊர் கொண்டாட்டங்கள் போலவே வெளிநாடுகளிலும் பல இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது. சரி, இப்போ நம்மளால் இந்த லாக்டவுன் பேண்டமிக் சுச்சுவேஷனில் கோயிலுக்கு போக முடியாத இருந்தால் நீங்கள் வீட்லேயே கூட வழிபாடு செய்யலாம். வீட்டிலே எளிய முறையில் பக்தியோடு வழிபாடு செய்யலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச உங்கள் உடல் ஒத்துழைச்சா நீங்கள் விரதம் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நல்லது. அதே மாதிரி வேல் வழிபாடு சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம காலை மாலை இருவேளை நம்மளுக்கு சௌரியமோ அப்போ நம்ம பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த பூஜைக்கு வந்து நிவேதனம்னு பார்த்திங்கன்னா இனிப்பு செய்கிறது விசேஷம். அதாவது முருகர் பெருமான் வந்து சின்ன கடவுள் தானே, குழந்தை மாதிரி தானே, அதனால் அவருக்கு இனிப்பு பிடிக்கும். அதனால் இனிப்பு பலகாரங்கள், சர்க்கரை பொங்கல் இல்லை பால் பாயாசம், பருப்பு பாயாசம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நம்ம நிவேதனம் பண்ணி, உங்களுக்கு தெரிந்த முருகர் பாடல்கள் எதுவுமே தெரியலனா கந்தசஷ்டி கவசம் மட்டும் கேட்டால் கூட போதும். அந்த கந்தசஷ்டி கவசத்தோட வரிகள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது. இதை பார்த்து படிங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அன்னைக்கு முருகருக்காக விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். தைப்பூசத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷம். மாதம் நம்ம பூச நட்சத்திரத்தை கூட வணங்கலாம். அந்த தைப்பூசம் ஒரு நாள் விரதமே வந்து உங்களுக்கு இந்த முருகப்பெருமான் வருடம்பூரா வழங்குறதுக்கான பலனை கொடுக்கும். இந்த தைப்பூசத்தப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது வந்து எது குறிக்கும் அப்படின்னா, இந்த வேல் வழிபாடு, அதாவது இந்த வேல் வாங்கி தானே அவர் சூரரை சம்ஹாரம் பண்ணார். இந்த சூர சம்ஹாரத்தின் அடிநாதமே அசுரனோட ஆணவத்தை அடக்குவார் அப்படின்றது தான் அந்த சூரசம்ஹாரத்தினுடைய அடிநாதம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சூரசம்ஹாரம் வந்து கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்? அதுதான் ஒரு தடவையே நம்ம வந்து அசுரனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வருஷம் சூரசம்ஹார விழா நடக்குது அப்படின்னா, அப்போ ஒரு அசுரன் தான் இருந்தான். இப்போ இந்த கலியுகத்தில் ஏகப்பட்ட அசுரன் இருக்கான். அசுரன்னா நம்மளக்கிட்ட சண்டை போட வர்றவங்க அப்படின்றது இல்லை. நம்ம மனசில் இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கெட்ட எண்ணம் அதெல்லாம் தான் வந்து அசுரன் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு இந்த நம்ம தைப்பூசத்தில் விரதம் இருந்தோம்னா வறுமை நீங்கி வளம் செழிக்கும், நாடு செழிக்கும், குடும்பம் செழிக்கும். இதுக்காக நீங்கள் இந்த தைப்பூசத்தில் விரதம் இருந்து உங்களோட மனக்குறைகள் எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். அவர் எப்படி சூரசம்ஹாரம் செஞ்சு நாட்டிற்கு வளம் செஞ்சு மக்களுக்கு நல்லது கொடுத்தாரோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனசார முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற ஆணவம், அழுக்கு, செருக்கு அதெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் மேம்படும். அதற்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் படித்து வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.